வணக்கம், நான் டாக்டர் சரண்யா தேவி, கன்சல்டன்ட் நியோனேட்டாலஜிஸ்ட், ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், பழங்கநத்தம், மதுரை. ஸோ நியூபார்ன் பேபிஸ்க்கு இனிஷியலாக நிறைய இஷ்யூஸ் வரும். அதில் ஒன் ஆஃப் த இஷ்யூ வந்து ஜாண்டிஸ், அதாவது காமாலை அப்படிங்கிறது. காமாலைன்னு உடனே பயந்துட்டு அடல்ட்ஸுக்கு வர்ற மாதிரி ஃபுட்டுனால வருது, இன்ஃபெக்ஷனால வருது அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாகவே பேபிஸ்க்கு வந்து ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது பிறந்த ஒரு 3rd டேலேருந்து ரைஸ் ஆகி ஒரு 10th டேல டேர்ம் பேபிஸ்க்கு குறைஞ்சிடும். ப்ரீ டேர்ம் பேபிஸ்னா கொஞ்சம் டைம் எடுத்து குறையலாம். இது நார்மல் பேட்டர்ன். சம்டைம்ஸ் ஒரு கட் ஆஃப் தாண்டி அதிகமாக போகுது அப்படிங்கும்போது மட்டும் நம்ம போட்டோதெரபிங்கிற லைட்லாம் தேவைப்படலாம். மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் டிஸ்சார்ஜ் ஆகும்போதே அது ஜாண்டிஸ் ஸ்கிரீனிங் பண்ணியிருப்பாங்க. இல்லை வீட்டுக்கு போய் பேபி எல்லோயிஷா தெரியுறாங்க அப்படின்னா பேபிஸை ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அந்த பிலிரூபின் லெவல் செக் பண்ணிக்கலாம். இன்னொரு டவுட்ஸ் நிறைய பேரண்ட்ஸுக்கு வர்றது என்ன, அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பிறந்தப்பயே பர்த் வேக்சின்ஸ்னு சொல்லி போடுவோம். பிசிஜி, ஓபிவி அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போடுவோம். அந்த ஹெப்படைட்டிஸ் பிங்கிறது ஜாண்டிஸ்க்காக போடுறது. பட் அது வந்து இன்ஃபெக்ஷன்னால வர ஜாண்டிஸை ப்ரிவென்ட் பண்ற வேக்சின். ஸோ நாங்கள் ஹெப்படைட்டிஸ் வேக்சின் போட்டோமே, ஜாண்டிஸ் வேக்சின் போட்டுட்டோமே, ஆனாலும் ஜாண்டிஸ் வருது அப்படின்னா இது வந்து இன்ஃபெக்ஷன்னால வர அந்த ஜாண்டிஸ் கிடையாது. இது பிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ். பேபிஸ்க்கு வர்றது ரொம்ப எல்லோஷியா இருக்காங்க அப்படின்னா அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ணிக்கணும்.